முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு. ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க. நம்ம இந்த உலகத்துல பிறந்த உடனேயே நம்ம பார்க்குற முதல் முகம்ங்கிறது ஒரு பெண்ணுடைய முகம்தான், நம்ம தாயோடைய முகம்தான். நமக்கு தாயாக தோழியாக இருக்கிற எல்லாருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். உலகம் முழுக்க இன்னைக்கு உமன்ஸ் டேவை ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வரும் நாட்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து தடுக்கப்படணும், அவங்களுக்கு சம உரிமை வந்து கொடுக்கப்படணும், அவங்களுக்கான மரியாதை வந்து கொடுக்கப்படணும். இந்த ஆண் ஆதிக்கம்ங்கிறது நிச்சயமா வந்து ஒழிக்கப்படணும். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா சமூக மாற்றம், அரசியல் மாற்றத்துல பெண்களோட பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அதே நேரத்துல சம உரிமை, இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எல்லாம் பேசும்போது அதை நோக்கி நம்ம இன்னும் பயணிக்க வேண்டியது இருக்கு. அதை பயணிக்கிறதுக்கான ஒரு உறுதிமொழியையும் எடுத்துக்கிட்டு வாழ்த்துக்களையும் திரும்ப சொல்லிட்டு ஷோக்குள்ள போயிருவோமா? போயிடலாம். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபேமிலி. இது இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல ஒரு கோலாகலமான மகளிர் கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதுல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்களுக்காக 100 பிங்க் நிற ஆட்டோ வந்து கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அங்க வந்து மஞ்சள் நிற ஆட்டோ, நீல நிற ஆட்டோ, மொத்தமா ஒரு 250 ஆட்டோக்கள் வந்து கொடுக்கப்பட்டது பெண்களுக்கு. அப்புறம் என்னன்னா, இப்ப சென்னையில எல்லாம் தோழி விடுதி இருக்கு. அதே மாதிரி 7 மாவட்டங்கள்ல தோழி விடுதி கட்ட போறாங்கன்னா 72 கோடி ரூபாயில. இப்ப சென்னையில இருக்கா, அடுத்து வந்து ராணிப்பேட்டை, ஈரோடு போன்ற மாவட்டங்கள் எல்லாம் கட்ட போறதா அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காரு. அவர் வந்து சமமா நடத்தணும், ஆணாதிக்கம் வந்து ஒழியணுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஓகே, அவர் ஒரு பக்கம் பேசினார்னா இன்னொரு பக்கம் எடப்பாடியும் பேசணும்ல. அவருக்கு வந்து இன்னைக்கு சாக்லேட் மாலை, மகளிர் அணி சார்பில் சாக்லேட் மாலை எடுத்துட்டு வந்து பஞ்சா சாக்லேட்டை கட்டி அவரையே பிடிக்க வச்சுட்டாங்க. கடைசியில் போட்டுக்குங்கன்னு சொல்லி அவரே போட வச்சுட்டாங்க. அவர் வந்து போட்டுட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் வந்து அவர் என்ன கையெழுத்து இயக்கத்தை அவரும் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமா மாறிக்கிட்டு இருக்கு, அதிமுக அரியணை ஏறினதுக்கு அப்புறம் நாங்க பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வோம்னு சொல்லி கையெழுத்து இயக்கத்துல முதல் கையெழுத்து போட்டிருக்காரு. 2026 அரசாங்க இதுல நான் அரசாணையில முதல் கையெழுத்து போடுவேன்னு ஒரு நம்பிக்கையோட பேசிட்டு இருக்காரு. ஓகே, இவங்க எத்தனை பேர் கையெழுத்து வாங்க போறாங்களா? இவங்க டார்கெட் சொல்லல, ஆனா தொண்டர்கள் எண்ணிக்கையை வச்சு அவங்க கணக்குப்படி பார்த்தா 2.5 கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2.5 கோடி தொண்டர்ல கையெழுத்து வாங்குவாங்களா, இல்ல அதுலயும் டிஜிட்டல் கையெழுத்து ஏதாவது இருக்கா? அது டிஜிட்டல் கையெழுத்து இல்ல, நமக்கு பிரான்ச் இங்க அங்கெல்லாம் இல்ல. இன்னொரு பக்கம் தாவேகா தலைவர் விஜய் இஃப்தார் நோன்பு விழால வந்து கலந்துக்கிட்டாரு. ராயப்பேட்டையில கலந்துக்கிட்டு நமாஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு அவங்க கூட நோன்பெல்லாம் திறந்தாரு. ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை அவருடைய ஸ்பீச், டக்குன்னு வந்து முடிச்சுட்டாரு. நிறைய ரெடி பண்ணிட்டு வந்தாரு போலதான் தெரியுது. அது என்னமோ மறந்துட்டாரா என்னங்கிறது தெரியல. ஆனா இன்னைக்கு காலையில இந்த மகளிர் தினத்துக்காக ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாரு. அது ஒரு 2 நிமிஷம் வீடியோ தான், ஒரு 4 எடிட்டிங் வேற அதுல இருக்கு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டுட்டு அவரே கிடைச்சல சந்தோஷம் இல்லைன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நாம எல்லாரும் சேர்ந்தா திமுக வந்து ஆட்சியில் உட்கார வச்சோம், ஆனா திமுக நம்மளை வந்து ஏமாத்திடுச்சு. நாம எல்லாரும் சேர்ந்தா அப்ப அவரு ஏற்கனவே அந்த சைக்கிள்ல வந்தாரு, கருப்பு சிவப்பு, அவரே சொல்லிட்டாரு யாருக்கு ஓட்டு போட்டேங்கிறது இன்டைரக்டா. மாற்றம் ஒன்றேதான் மாறாதது, எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதுதான். 2026 திமுக வீட்டுக்கு அனுப்போம்ன்றத சொல்லியிருக்காரு. அவர் வந்தோடனே பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும்ங்கிறதையும் சொல்லியிருக்காரு இந்த வீடியோவில். ஆனா திமுக வந்து அவரெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, கட்சிக்காரங்களை பத்தி பேசுங்க, அவர் கட்சியை நடத்தலைங்கிற ரேஞ்சில் அமைச்சர்கள்லாம் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இவர் நடிகர் விஜய் இப்படி சொல்றாருன்னா, நடிகர் கமல்ஹாசன் வந்து வேற மாதிரி சொல்றாரு. தமிழ்நாடு மாடல் அப்படிங்கிறது டெல்லி வரையும் வந்து ஃபேமஸ், இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணம் சொன்னா கூட சரியா பொருந்தாது, புரியாது. நான் சொல்றேன் மாடல் அப்படின்னு சொல்றேன், தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கான மாடல் அப்படின்றாரு. ஏன் திராவிட மாடல்னு சொல்றதுக்கு அவருக்கு வாய் வரலங்கிறது தெரியுதுங்க. அது என்ன மாடல் டெல்லியில சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்க சொல்லுங்க. அதுவும் வந்து இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் பண்ற இந்த கவர்மெண்ட்ல பண்ற வேலைகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கானதுக்கு மட்டும் இல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, அபிராமி அப்படின்னு மட்டும்தான் சொல்லலையா? அது மட்டும் சொல்லல அவரு. பட் அதையும் தாண்டி புனிதமானது வேற படம் இல்ல, அந்த படம் தானா? அந்த படம் தான். ஓகே, அதான் நம்ம ட்ரெண்ட் ஆச்சு, மஞ்சுமல் பாய்ஸ். ஆமா, மொத்தத்துல இந்த டிஎம்கே பாய்ஸ் வந்து சிறவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கமல்ஹாசனும் வந்து மகளிர் தின வாழ்த்துலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி
அவர் வந்து பெண்களுக்கான வாழ்த்தெல்லாம் சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்த வைசாலி அவருக்கு வந்து அந்த எக்ஸ்தலத்தை இன்னைக்கு ஒரு நாள் அவங்க தான் அட்மினா இருப்பாங்களாம். அவங்கள்ட்ட சில பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. வைசாலின்னு போட்டு அவங்களே ட்விட்லாம் போட்டிருந்தாங்க மோடியோட அக்கௌண்ட்ல இருந்து. அவர் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காரு, ஒரு நாளைக்கு வந்து கொடுத்துருக்காரு. மணிப்பூர் பெண்களுக்கும் கொடுக்கலாம். அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க சார்பாகவும் சில விளக்கங்களை போடலாம். அது வேற மாதிரி ஆயிடுங்கிறனால அவர் கொடுக்கல போல. ஏன்னா அங்க உள்ளவங்க எல்லாம் எங்களுக்கு வந்து அமைதி வேணும்னு இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. மாநிமா தலைவர் கமலஹாசன் இந்த மாடலை பத்தி டெல்லியில போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க என்ன மாடல்னா சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல. ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, ஸ்டாலின் மாடல். இந்த மாடலோட அஜெண்டா வந்து கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் தான். இப்ப பாருங்க, டாஸ்மாக் அலுவலகத்துல ரைடு எல்லாம் நடந்திருக்கு. இது வந்து டாஸ்மாக் அலுவலகத்துல வரலாற்றுல முதல் முறையா ரைடு எல்லாம் நடந்திருக்கு. தியாகி பாலாஜி அவருக்காக தான் ரைட்லாம் வந்து நடத்தப்பட்டிருக்கு. கூடிய விரைவில் எல்லாருமே சிக்குவாங்க, நீங்க பொறுத்திருந்து பாருங்க. 2026 நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோங்கிறது அவரே வந்து குறிப்பிடுறாரு. திரும்ப எம்எல்ஏவே அமைச்சராவே அப்படின்றாரா? ஆனா என்னன்னா அது பெரிய விவகாரம் தான் சொல்றாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமா இந்த டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட பல்வேறு அலுவலகங்கள், பல்வேறு நபர்கள் வீடு எல்லாம் ரைடு நடந்திருக்கு. 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல டாஸ்மாக் சம்பந்தமா மட்டுமே ரைடு நடந்ததுனால உறுதியா 2-3 பேர் மாட்ட போறதா சொல்றாங்க. ஏற்கனவே நேத்து வேற அமித்ஷாவை கோவப்படுத்திருக்காங்க. சந்தான பாரதி போட்டோ எல்லாம் வேற ஒட்டி இன்னும் 2 ஈடி அனுப்புறேன்னு சொல்ல போறாரு அவரு. ஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மந்திரத்தை போட்டாருன்னா அப்ப ஈடி வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பாப்போம். ஆமா, இன்னொரு பக்கம் என்னன்னா அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி ஒரே நாள்ல எடப்பாடி என்ன சொல்லிங்கன்னா 6 மாசம் கழிச்சு கூட்டணி பத்தி நாங்க முடிவு பண்ணுவோம், பாஜகவா இல்ல தாவேக்காவாங்கிறத நாங்க சொல்லுவோம் சொல்லியிருந்தாரு. எங்களுடைய எதிரி திமுக தாங்கிறத குறிப்பிட்டிருந்தாரு. அதே மாதிரி பாஜக தலைவர் அண்ணாமலை எங்களுடைய எதிரி திமுக தான், பத்த எந்த கட்சி இல்லைன்னா சொன்னாங்க. ஓகே, மந்தையிலிருந்து பிரிந்த 2 ஆடுகள் ஒன்றாக சேரப்போதா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம். மந்தையிலிருந்து பிரிந்த வரையும் ஓகே, 2 ஆடுகளா? பழமொழி சொல்றேன் நானு, வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. இப்ப அண்ணாமலை இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை பார்த்து நோட்டா கட்சி, தீண்டு தக்காத கட்சி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாஜக கூட்டணியாக தவம் கிடக்குறாங்க பல கட்சிகள்ங்கிறத சூசகமா சொல்லியிருக்காரு அவரு. இங்க பீகார்லயா இல்ல இங்க தமிழ்நாட்டுல பல கட்சிகள் தவம் கிடக்குறாங்களாம். அப்படியா? யார சொல்றாங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. யாரு? நம்ம ஜிகே வாசன் தான். அவர் தான் கூட்டணியில இருக்காருங்க. அவர் ஏங்க தவம் கிடக்க போறாரு? இன்னும் தவம் கிடக்குறாங்க அவங்க. வேற ஏதோ அவரு தவம் இருக்காருன்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வந்து எல்லாம் அதிமுக சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிதான் பிஜேபியில இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவே எங்க கூட்டணி வேணும்னு தான் எல்லா தலைவர்களும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த மாதிரி அண்ணாமலை சொல்றாருன்னு கேட்டதுக்கு அவர் அதிமுகன்னு சொன்னாரா? நாங்க எக்காலத்திலயுமே 1972 கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரையும் அதிமுக யாரோட கூட்டணிக்காகவும் தவம் கிடந்ததே கிடையாது, கிடக்கவும் போறதில்லை அப்படின்ட்டு இருக்காரு. டக்குன்னு அப்படி ரீவைண்ட் பண்ணி 2024 போனோம்னா கடையை திறந்து வச்சு உட்கார்ந்து இருந்தாங்க. ஆமா, மன்சூரலிக்கான்லாம் வந்து பாத்துட்டு எல்லாம் போனாரு. ஆனா என்னன்னா 2024 சொன்னாங்க, இனிமேட்டு எந்த காலத்திலயும் பாஜக நான் கூட்டணி வைக்க மாட்டோம்லாம் சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி தான். இன்னைக்கும் சொல்லல, எழுதி வச்சவங்க எத்தனை டைம் தான் உங்களுக்கு நான் சொல்றது, எழுதி கூட வச்சவங்க எல்லாம் சொன்னாரு. அவரு பத்திரத்தை நீட்டி தான் அன்னைக்கு எழுதி வாங்கியிருந்தாலும் அதை கிழிச்சு போட்டு மாத்தி பேசுவாங்க அரசியல்வாதிகள். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அதை பத்தி பாஜக கூட்டணியை பத்தி கேட்கும் போது 6 மாசம் கழிச்சு பேசுவோம்னு சொல்றாரே தவிர இல்லவே இல்லைங்கிற பதில் வரல. முன்னாடி இதே கேள்வி கேட்டப்ப கூட்டணி இல்லைன்னாரு, இப்ப 6 மாசம் கழிச்சு பேசுறேங்கிறாரு. 6 மாசம் கழிச்சு என்ன பேசுவாரு அவருதான் தெரியும். ஆனா என்ன சொல்றாரு, பண்ணாமல பாத்தீங்களா தவம் கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழ்நாட்டுல மக்கள் எல்லாருமே மூலிக்குழு ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க, ஆனா திமுக அரசாங்கம் தான் விட மாட்டேங்குது. கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சோம், 36 மணி நேரத்துல 7.5 லட்சம் கையெழுத்து வந்து விழுந்திருக்கு. இன்னும் கையெழுத்து லட்சக்கணக்கான மக்கள் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் 10 மாசம் தான் ஆட்சி இருக்க போகுது. அவர் வீட்டுக்கு அனுப்பிட்டு நாங்க வந்த உடனே மும்மொழி கல்வி நான் கொண்டு வந்துருவோம். எல்லா மாநிலங்களும் அதான் நடைமுறையா இருக்கு, இங்க மட்டும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம மாணவர்கள் வாழ்க்கையில விளையாடுறாங்கன்னா வந்து பேசியிருக்காரு. 10 மாசத்துல ஆட்சிக்கு வர போறவங்க இப்பயும் கையெழுத்து எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி 10 மாசம் கழிச்சு இன்னும் ஒரே எழுத்தா போட்டுட்டு போலாமே நீ கேக்குற. ஆனா எனக்கு என்னன்னா அந்த 36 மணி நேரத்துல 7.5 லட்சம் கையெழுத்துங்கிறதே கொஞ்சம் இடிக்குது. ஏன் வருமே, அதுதான் டிஜிட்டல் கையெழுத்து. டிஜிட்டல் எழுத்து அண்டார்டிகால இருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்காங்களாம். டிஜிட்டல் இருந்து எங்க தான். சரி, மனுஷங்களே இல்லாத இடத்துல கூட ஆதரவு கிடைக்குதுன்னா பெரிய விஷயம் தான். அதே மாதிரி இந்த சின்ன பசங்களை பிடிச்சு ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு முதல்ல 18 வயசுக்கு இருக்கவங்களுக்கு
ஓட்டு போட உரிமை இருக்கா, இல்ல அவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் இருக்குமா? இல்ல கல்வி அவங்க தானே கத்துக்கணும், 3வது மொழி நீங்க தான்ப்பா கத்துக்கணும்னு சொல்லி கையெழுத்து போட கையெழுத்து போடுறதுலயே திணிப்பு கட்டாயப்படுத்தி தான் பொடிச்சு புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு வந்து கையெழுத்து போட பிஸ்கட்டை வேற கொடுத்து வந்து எடுத்துட்டு போறது, பிஸ்கட்டு சாக்லேட் அந்த பசங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதையுமே நிறைய பேர் விவரமா வந்து அதெல்லாம் போட முடியாதுன்ட்டு போயிட்டு தாவேக கத்திட்டுலாம் போனாங்க 2-3 மாணவர்கள். அதுல தாவேக்காக்கும் அவங்க சொல்ற மாதிரி 20% ஓட் பேங்க் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா ஓட்டர் ஐடி தான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் பசங்க கத்திட்டு போனதை பார்த்தா. ஆமா, இன்னொன்னு என்னன்னா அந்த பசங்களே அம்மா அப்பாவை அனுப்பிதான் அந்த பசங்க அந்த ஸ்கூலுக்கு எல்லாம் போறாங்க. நீங்க கையெழுத்து வாங்க, யார கையெழுத்து வாங்கிருக்கணும்? அம்மா அப்பா கையெழுத்து வாங்கிருக்கணும். போட மாட்டேன்னு சொன்னதுனாலதானே இங்க வந்தாங்க. சரி, ஓகே. இப்ப என்னன்னா அந்த காரப்பாக்கத்துல மாநில ஆன்மீக பிரிவு துணைத் தலைவர் லியோ சுந்தரம் எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு இருந்தார்ல, அந்த லியோ சுந்தரம், SG சூர்யா, மோகன், அன்பரசு உள்ளிட்ட 5 பேரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேற்று சொல்லியிருந்தாரு கடுமையான நடவடிக்கை எடுக்க போறோம்ட்டு. அது நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 5 பேரை. ஸ்கூல் படிக்கிற பையனை பிடிச்சிட்டா இது இப்ப கையெழுத்து போட வச்சாங்க பேனர்ல, இப்ப போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடுற நிலைமைக்கு வந்திருக்கு. அடுத்தெல்லாம் அங்கன்வாடி இருக்கிற பசங்க ரொம்ப பாதுகாப்பா வந்து இருக்கணும். அவங்க வந்து அம்மா அப்பா கையை குடிச்சு கூட்டு போனா அந்த பசங்களே பாவம் அப்பதான் வந்து கிறுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு கையெழுத்துன்னு 7.5 லட்சத்துல சேர்த்துருவாங்க. அங்கன்வாடி பசங்க ரோட்ல வெளியில விளையாடலாம்னு நினைக்கிற பசங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஆமா, ஆனா அந்த கையெழுத்து கூட 7.5 பாருங்க, 336 மணி நேரத்துல லட்சம். 7.5 யாருக்கு 7.5 பாப்போம். பட்ஜெட் கூட்டத்தொடருடைய 2வது அமர்வு திங்கட்கிழமை ஆரம்பிக்க போகுது. நாடாளுமன்றம் திருப்பியும் சூடுபிடிக்க போகுது. ஏப்ரல் 1 வாரம் வரைக்கும் நடக்க போகுது. இப்ப திமுக வந்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டிடுறாங்க. என்ன மாதிரி நிலைப்பாடு நம்ம வந்து எடுக்கணும், எந்தெந்த விஷயங்கள் நம்ம வந்து குரல் கொடுக்கணும், இந்த மாதிரி நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கணுங்கிறதெல்லாம் நாளைக்கு வந்து டாபிக்கா எடுத்துட்டு பேச போறாங்கன்னா, முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுக்க போறதா சொல்றாங்க. அதை டெல்லியில போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு நாளைக்கு. நிறைய பிரச்சனை இருக்கு ஏற்கனவே. இங்க மும்மொழி கொள்கை ஒரு பிரச்சனை, நிதி தரமாட்டேங்கிற ஒரு பிரச்சனை, டீலிமிட்டேஷன் ஒரு பிரச்சனை. ஆனா பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா டீலிமிட்டேஷன் வார்த்தையோட வரைக்கும் நாங்க சொல்லவே இல்லை, நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாதுகாட்டுறாங்க. இதெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு போச்சுன்னா இன்னும் வந்து அனல் பறக்கும். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து பார்லிமெண்ட் நடந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். பார்லிமெண்ட்டை பத்தி பேசுறப்ப டெல்லி உச்ச நீதிமன்றம் இருக்கு, ராஜேந்திர பாலாஜி ஆவின்ல நிறைய காணாம போச்சு, டன் கணக்குல டேஸ்டே டன் கணக்குல கொடுத்தாங்கன்னா பேசணும். இப்ப அந்த வழக்கு சிபிஐக்கு எல்லாம் மாற்றப்பட்டது. 2022 வாக்குல ஸ்டேட்லாம் வந்து ஓடி போய்கிட்டு இருந்தா கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தாரு. அப்பயும் லபக்குன்னு போட்டு ஜெயில எல்லாம் போட்டாங்க. இப்ப என்னன்னா தமிழ்நாடு அரசு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல நாங்க விசாரிக்கணும், ஆனா என்னன்னா ஆளுநர் ஒப்புதலே கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்னன்னு சொல்லுங்க. நிறைய முறை கடிதமா எழுதிருக்காங்க ஆளுநருக்கு, இருந்தாவோட கிடப்பிலே பிடிச்சிருக்காராம். உச்ச நீதிமன்றம் ஏன் ஆளுநர் இவ்வளவு வெயிட் பண்றாருங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, அதான் வந்து ஆனா விருதுநகரோட குறுநில மன்னருக்கு இப்படி ஒரு சோதனையாங்கிற மாதிரி இருக்கு. உச்ச நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கிறதுனால ஆளுநர் ஒப்புதல் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தான் தெரியுது இந்த விஷயத்துல. இன்னொரு பக்கம் என்னன்னா மாஃபா பாண்டியராஜன் எடப்பாடிட்ட அழுத்தம் வந்து கொடுத்துருக்காராம். பாருங்க, நீங்க சொல்லிதான் அங்க போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நிறைய கட்சி டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானு, ஆனா அந்த சமயத்துல என்னை மரியாதை இல்லாம தொலைச்சிடுவேன், நான் வேற மாதிரி அப்படின்லாம் ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்க ரூட் கண்டிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவரு ஆஃப் த ரெக்கார்டா. பார்ப்போம். ஆனா ராஜேந்திர பாலாஜி அந்த மேடையில என்ன சொல்லியிருந்தாரு, நான் கட்சியா உழைச்சிக்கிட்டு இருக்கேன், இவரு பல கட்சியை போயிட்டு இருந்தவரு, பாருங்க OPS கிட்ட போனாரு, அப்புறம் பாஜக போனாரு, திருப்பி இங்க வந்தாரு, அவர் ஒரு வாரம் நாங்க தூக்கி கொடுத்துருணுமா, டப்பு நீங்க வந்துகிட்டே இருப்பீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற புதுப்பட்ட டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. காட்டி கொடுத்தவர் இவர் தான் ADMKவே அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாரு. சரி, அது ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பிரதமர் மோடி அவர் வந்து வெக்கேஷன் போயிருக்காருங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல, உத்தரகாண்ட்ல வந்து இந்த பியூட்டி அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு, சீனரிலாம். அப்படியே கிளம்பி சூரத்துக்கு வந்திருக்காரு. சூரத்துல என்னன்னா ஒரு ரோட் ஷோ பண்ணியிருக்காரு. அந்த ரோட் ஷோ கூட இல்ல, அது ஒரு க்ளோஸ்ட் ஏரியாக்குள்ள ஒரு ஷோ பண்றாரு. அந்த கார்ல வந்து அவர் நிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மோடி படம், சுத்தி மோடி போட்டோவா வச்சிருந்தாங்க. மக்களோட வரி பணத்தை எப்படி வேஸ்ட் பண்றாரு பாருங்கன்னு காங்கிரஸ் வந்து இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல, சூரத்துல நடந்த கூட்டத்துல ஒரு தொண்டர், மோடியோட தீவிர தொண்டர்னு நினைக்கிறேன், பயங்கரமா அழுதாரு. மோடியும் உருகிட்டாரு. கையில என்ன மோடி வந்து உருகிட்டாரு, அழுகல, கண்ணுல தண்ணி வரல, ஒரு இரும்பு மனிதர்ல அவரு இருந்தாலும் கொஞ்சம் ஹார்ட் டச்சிங் ஆயிடுச்சு அவருக்கு. அப்புறம் அதை பார்த்துட்டாரு அவரு. என்ன அவருக்கு உணர்வு இருக்கும்ல கண்டிப்பா. ஏன்னா வந்து அந்த அவர் அந்த அளவுக்கு அழுதுகிட்டு இருந்தாரு அந்த தொண்டர். அது வந்து எப்படியாவது மோடியை பக்கத்துல பாத்துடணும்னு நினைச்சாரான்னு தெரியல, அது மோடிக்கு வந்திருக்கு போல. டக்குன்னு அவர் பக்கம் பார்வை வந்து போயிடுச்சு. கரெக்டா அந்த தொண்டரை பார்த்தோம்னா அவர் கையில ஒரு படம் வச்சிருந்தாரு, அந்த படத்தை வாங்கி சைன் போட்டாரு. அந்த படத்துல அவங்க அம்மாவும் மோடியும் இருக்க மாதிரி ஒரு படம் சைன் பண்ணிட்டு திரும்ப கொடுத்தாரு. அவருக்கு அவ்வளோ ஒரு
வெறி. ஆனந்தம், அது ஆனந்த கண்ணீர்னு சொல்லலாம். அந்த மோடியை வந்து கையெழுத்து போட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டர் வந்து ரசிகர்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம், கண் கலங்கினார்னா மோடி உருகுறாரா? மணிப்பூர்ல எவ்வளவு பெண்கள் வந்து கண் கலங்கினாங்க, அதே மாதிரி குத்துச்சண்டை வீராங்கனைகள் டெல்லியில உட்காந்து எவ்வளவு பேர் கண் கலங்கினாங்க. அதுக்கெல்லாம் கலங்காத மனுஷன் ஒரு நபர் எழுதி கண் கலங்க வச்சுட்டாரு போறேன். அது வந்து அவர் பாஜக தொண்டர்ல, இப்போ பாஜக தொண்டர் தான் கண் கலங்குவாரு. பிரச்சனைன்னு ஒருத்தங்க வந்து கண்ணீர் கலங்கும் போது அவர் கலங்காதுன்னு நினைக்கிறேன். அப்ப இரும்பு உடம்பா மாறிடுவாரு. ஏன்னா வந்து மணிப்பூர் பக்கம் எவ்வளவு பேர் அழுதாங்க, எவ்வளவு பெண்கள் சித்திரவதை பண்ணாங்க, அப்பெல்லாம் உருகாத மனுஷன் நேற்று உருகிருக்காரு. ட்ரம்ப் வந்ததுல இருந்தே பல முடிவுகளை டப்புன்னு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. மெக்சிகோ கனடாவுக்கு டாரிஃப் போட்டதான்னு சொல்லிட்டு மார்ச் 4ஆம் தேதியிலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. இப்ப என்னன்னா நிறுத்தி வச்சிருக்காரு. எல்லா பொருட்களும் கிடையாது, சில பொருட்கள் நான் நிறுத்தி வைக்கிறேங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அமெரிக்க நிறுவனம் அதனால பாதிக்கப்படுது அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காரு. இதெல்லாம் யோசிக்காம ஃபர்ஸ்ட் அடுத்து வராரு. சில நாட்களுக்கு நிப்பாட்டி வச்சிருக்காரு அவரு. சரி, நீங்க வந்து பண்ணலைன்னா அவ்வளவுதாங்கிற மாதிரி மெட்டல் இன்னொரு பேசிக்கிட்டு இருக்காரு. இருந்தா கூட அமெரிக்கா அந்த பங்குச்சந்தைங்கிறது கொஞ்சம் வீழ்ச்சியில போய்கிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் நான் பண்ண நேரம் நீங்க தப்பா நினைச்சிட வேணாம்லாம் சொல்லியிருக்காரு. அவரே சொல்லிட்டாரா காரணத்தையும்? சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து இந்தியா பிரதமர் மோடி வந்து இந்தியாவுக்கு டாரிஃப் விதிக்க போறேன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப என்னன்னா இன்னும் விதிக்கவே இல்லை, விதிக்க போறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்குள்ளார இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு வந்து அமெரிக்க பொருட்கள் கொஞ்சம் வரி வந்து குறைச்சிருக்காங்க. உடனே அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, டொனால்ட் ட்ரம்ப் பாருங்க அவங்களோட தவறு நான் சுட்டி காட்டினா அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க, நம்மள ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, நண்பர் வந்து இப்படி பண்ணாருங்கிற சுட்டி காட்டணும்னு மாத்திக்கிட்டாங்களா? ஏப்ரல் 2ஆம் தேதின்னு ஏதோ தேதி குறிச்சிருந்தாரு. அதுக்குள்ளே வந்து இந்தியா கொஞ்சம் குறைச்சிக்கிட்டதுனால ட்ரம்ப் பக்கத்தில் இருக்கிற நாடெல்லாம் கூட நீங்க போட்டா போடுங்க நாங்க திருப்பி போடுறோம்னாங்க. பட் இந்தியா வந்து ஐயா நீங்க எதுவும் போட்டோம்னா நாங்க குறைச்சிடறோம் பாத்துக்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி நமக்கும் கொஞ்சம் வரியை குறைச்சி விட்டாங்கன்னா ஒரு 56% வரியை வந்து குறைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொரு பக்கம் வேற ட்ரம்ப் உக்ரைன் போர், இது காசா எல்லாரையுமே, உக்ரைனையும் மிரட்டுறாரு, காசாவையும் மிரட்டிட்டு இருக்காரு. அப்பப்போ வந்து 3ஆம் உலக போரை பத்தி வேற பேசிட்டு இருக்காரு. ஸோ அதுவும் ஒரு பக்கம் பதற்றமா தான் இருக்கு. பட் போர்லாம் முடியணுங்கிறது தான் எல்லாரோட எண்ணமுமே. ஆமா, ஐரோப்பியா நடந்துட்டு இதெல்லாம் தொடர்ந்து நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். இது வந்து இந்த போர் முடியல அப்படின்னா 3ஆம் உலக போரா மாறிடும். அதான் நான் திரும்ப சொல்றேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த போர் முடிவுக்கு வரணுங்கிற அந்த இதை 2 நாளும் விரும்பலைங்கிறதையும் பேசியிருக்காரு. எனக்கு பெரிய ஆசைலாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா. இன்கம் டேக்ஸ் ரைடு வர வரையிலையும் பணம் சம்பாதிச்சுட்டு மணி கான் பை ஹாப்பினஸ்னு ஒரு போஸ்ட் போடணும். தியானத்திலேயே கொடுமையான தியானம் மத்தியானம் தான் சாரே. சாப்பிட்டா எப்படி தூக்கம் வரும் தெரியுங்களா? சிங்கப்பண்ணின்னு சொல்லிட்டு யாராவது டைம்லைன்ல வந்தாங்கன்னா சுடு தண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்திடுவேன்னு உமன்ஸ் டேக்கு போட்டிருக்காங்க. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாள் இல்லையே. அப்ப சந்தோஷமா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க பாஸ்? இதோ வந்துட்டேன். விருது அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமியும் கொடுத்துடலாம். எங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தவம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. அவர் பார்த்து எங்களை பார்த்து அவர் சொல்லல, இல்ல நீங்களே கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது யார் அவர் சொன்னாரு அப்படின்னு. சரி, ஓகே, ஒரு சுழல் மாதிரி இருக்குல்ல. சுழல் பார்த்த எஃபெக்டா? சரி, பாக்கலப்பா. ஒரு சுழல் மாதிரி இருக்குங்கெல்லாம் பேசிக்கிறது. அந்த சுழல் மெல்ல மெல்ல ஆரம்பிச்சு அடுத்த 6 மாசத்துல சுத்தி அடிக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால சுழலுங்கிற விருதை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. மார்ச் 1ஆம் தேதி பிறந்த நாள் காணும் தமிழகத்தின் எளிய மக்களின் பாதுகாவலர், தன்னிகர் இல்லா முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு. ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க.